நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரோட வீடியோவும் பார்த்து பரவாயில்ல யூடியூப்லேயும் நம்ம சம்பாதிக்கலாம், ஈஸியான ஒர்க்காக இருக்குங்கிற மாதிரி தான் நானும் நினச்சேன். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு வீடியோக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது நாம் அந்த வேலையை பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணணும், அதுக்கு பின்னாடி நிறையா ஒர்க் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஓகே. ஆனால் ஒரு விஷயம், எந்த ஒரு வேலையுமே வெளில இருந்து பார்க்கும்போது நம்ம ஈஸியாக பேசிடக்கூடாது. நாம் உழைக்காமல் கஷ்டப்படாமல் முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை கூட்டும் பாகக்காய் பொரியல் ரசம் இதை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நாம் எப்போவுமே ரசம் வைக்கும்போது புளி கரைப்போம் இல்லையா, அப்போவே தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கைட்டே நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு சமையல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது ரசம் உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கொஞ்ச நாள் அடிக்கடி ஊருக்கு போனதுனால இந்த மணி பிளான்ட்டை மெயின்டைன் பண்ண முடியல, எல்லாம் வாடி போயிடுச்சு. இன்றைக்கி புதுசு மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரசமும் அப்படியே வச்சாச்சு. நாளைக்கு நான்வெஜ்ஜுங்கிறனால இதே ரசம் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி தேவையான அளவு மட்டும்தான் ரசம் வச்சுருக்கிறேன். பக்கத்து வீட்டு அக்கா எப்போ மணி பிளான்ட் கேட்டாலுமே கொடுத்துருவாங்க. பட் எல்லோரும் இப்படி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. எனக்கு அக்கா தான் எப்போவுமே கொடுப்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் விட இந்த லீஃப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி ரசம் கூட்டு பாக்க வச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.